Hello everyone. Today I am going to teach you the usage of articles part 2. இன்னைக்கு நாம ஒரு கிராமர் லெசன் ஆர்டிகல்ஸோட யூசேஜ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்ட் 2 லெசன் டெஃபினட் ஆர்டிகல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டெஃபினட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா டெஃபினட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டெஃபினட்? டெஃபினட் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக, அக்யூரேட்டாக, பர்ஃபெக்டாக, ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம டெஃபினட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டெஃபினட்டாக எந்தெந்த இடத்துல எது எப்படி யூஸ் பண்ண முடியும், அந்த வந்து எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், வந்து ஃபார் ஸ்பெசிஃபிக் நவுன். ஸ்பெசிஃபிக் நவுன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நவுனை பற்றி பேசும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த சிங்குலர்லேயும் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் ப்ளூரல்லையும் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் எங்கன்னா இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் வந்து வந்து யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் தன்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணணுமா, தீன்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணணுமா, அதையும் பின்னாடி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I bought a marker yesterday, but the marker did not write well. நான் ஒரு மார்க்கர் நேற்று வாங்கினேன், அந்த மார்க்கர் வந்து நல்லா எழுதலை. நம்ம எந்த மார்க்கர், நேற்று ஒரு மார்க்கர் வாங்கணும், அந்த மார்க்கரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அது ஆல்ரெடி நமக்கு அந்த மார்க்கர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் மார்க்கரை பற்றி தான் நாம் இப்போ பேசுகிறோம். அந்த பர்டிகுலர் மார்க்கர் திரும்ப அந்த மார்க்கரையே நம்ம பேசுகிறதால நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மார்க்கர், நெக்ஸ்ட் வந்து எஸ்டர்டே ஐ பாட் எ மார்க்கர் அப்படின்னு திருப்பியும் மார்க்கர் அப்படி 2 டைம்ஸ் வர்றதால ஸோ இப்படி ஒரு க்ளூவும் வச்சு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மார்க்கர் வந்திருக்கு, அதே மார்க்கர் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் வரும்போது அது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஆர்டிகல்ஸ் ஏ ஆன் யூஸ் பண்ணுவோம். ஏ ஆன் இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுவோம். அதே நவுன் வந்து செகண்ட் டைம் வரும்போது யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணுவோம். ஆர்டிகல்ஸ் சிங்குலராக இருந்தால் மட்டும்தான், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சிங்குலராக இருந்தால் ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணுவோம். அதே நவுன் வந்து செகண்ட் டைம் ரிப்பீட்டடாக வரும்போது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஐ பாட் ஏ மார்க்கர் எஸ்டர்டே, பட் த மார்க்கர் டிட் நாட் ரைட் வெல். இப்போ ஈஸியாக புரிஞ்சுருக்கோங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ பாட் 2 oranges. I bought 2 oranges, but the oranges not yet ripe. இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா ஏன் மார்க்கர் சொன்னேன். ஏன் மார்க்கர்னா ஒரு மார்க்கரை பற்றி அங்கே சொல்கிறோம். அதால் நம்ம அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸில் என்ன சொன்னோம், ஒரு மார்க்கரை பற்றி பேசுகிறதால நாம் அங்கே வந்து ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் டைம் வந்து 2 oranges, பட் த ஆரஞ்சஸ் டிட் நாட் எட் ரைப்டு அப்படின்னா அந்த நான் வாங்கின 2 ஆரஞ்சஸுமே இது வரைக்கும் அது பழுக்கவே இல்லை அப்படின்றது தான் அது மீனிங். அப்போ நான் எத்தனை ஆரஞ்சஸ் வாங்கினேன், 2 ஆரஞ்சஸ்னால் அது ஃப்ளூரலில் வருது. ஃப்ளூரல் வரும்போது நம்ம அந்த இடத்துல ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு கண்டிஷன். செகண்ட் வந்து நான் இப்போ என்ன ரூல்ஸ், என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கேன், ஒரே நவுன் வந்து திரும்ப வரும் பொழுது அந்த நவுன் முன்னாடி நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ போட்டிருக்கோம், அதால் போட்டிருக்கோம். செகண்ட் வந்து தேர்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். ஐ பாட் எ பென் அண்ட் எ மார்க்கர். ஐ பாட் எ பென் அண்ட் எ மார்க்கர், பட் த பென் டிட் நாட் ரைட் வெல். நான் நேற்று ஒரு பென்னும் மார்க்கரும் வாங்கினேன், பட் த பென் வந்து சரியாக எழுதலை. அந்த பென் வந்து சரியாக எழுதலை. பென் மார்க்கர். அப்போ நான் அது எத்தனை 2 ஆரஞ்சஸ் நாங்கள் சொன்னேன், இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பென்னு ஒரு மார்க்கர் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து ஏ யூஸ் பண்ணுறோம், ஆர்டிகல்ஸ் யூஸ். ஏன் இங்கே யூஸ் பண்ணுறோம், பென்.
பென் அப்படின்னும்போது பி இது கான்சனன்ட் சவுண்டில் வர்றதால நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே மார்க்கர் பாருங்கள் மான்றது மெய்யெழுத்து. ஸோ அதால் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். கான்சனன்ட் சவுண்ட் வந்து இருக்கிறதால யூஸ் பண்ணுறோம். பட் த பென் டிட் நாட் ரைட் வெல். பட் த பென் எந்த பென்னு ஆல்ரெடி நம்ம வாங்கின பெண்ணை தான் நம்ம இப்போ திருப்பி அகைன் நம்ம இந்த இடத்துல சொல்ல வர்றதால அது த யூஸ் பண்ணுறோம். அதே நவுனு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணால் என்ன வரும்? அல்லது ஆன் வரும், சிங்குலர் இருந்தால் மட்டும். ஸோ செகண்ட் டைம் யூஸ் பண்ணும் பொழுது த யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நவுன் வந்தால் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணணும். செகண்ட் டைம் அதே நவுன் வந்ததுன்னா த யூஸ் பண்ணணும். இந்த ரூல்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 4th எக்ஸசைஸ் பாருங்கள். ஐ பாட் 2 ஆரஞ்சஸ் அண்ட் த ஆப்பிள்ஸ் பட் த ஆரஞ்சஸ் ஆர் காஸ்ட்லியர் தென் த ஆப்பிள்ஸ். நான் 2 ஆப்பிள் வாங்கினேன், அந்த அண்டு 2 ஆரஞ்சஸ் வாங்கினேன், 2 ஆப்பிள்ஸ் வாங்கினேன். பட் த ஆரஞ்சஸ் ஆர் காஸ்ட்லி. எதை விட? ஆப்பிளை விட ஆரஞ்சஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஐ பாட் 2 ஆரஞ்சஸ் அண்டு த ஆப்பிள்ஸ் பட் த ஆரஞ்சஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் ஆரஞ்சு. ஸோ அதால் வந்து த போட்டிருக்கோம். இங்கே நெக்ஸ்ட்டு ஆப்பிள்ஸ், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. 2 ஆப்பிள்ஸ் போட்டுக்கோங்க. 2 ஆப்பிள்ஸ் 2 ஆரஞ்சஸ் 2 ஆப்பிள்ஸ் வரணும். அப்போ செகண்ட் டைம் அந்த ஆப்பிளை பற்றியும் செகண்ட் டைம் இந்த ஆரஞ்சை பற்றியும் நம்ம பேசுகிறதால ஸோ இங்கேயும் த போடணும், அங்கேயும் த போடணும். ஒரு சிம்பிள் மிஸ்டேக், அந்த இடத்துல 2 மட்டும் 2 ஆப்பிள்ஸ் போட்டுக்காங்க. ஓகேவா? ஸோ இது இங்கே ரெண்டுமே என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம எங்கேயுமே வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ஆரஞ்சஸ் அப்படின்னு ஆப்பிள் என்ற இடத்த யூஸ் பண்ணும்பொழுது அங்கே வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா, ஆரஞ்சஸ் 2 ஆரஞ்சஸ் 2 ஆப்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நவுன் யூஸ் பண்ணும்போது சிங்குலராக இருந்தால் நாம் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணணும். செகண்ட் டைம் யூஸ் பண்ணும் பொழுது அதே ஆர்டிகல்ஸ் அதே நவுன் வந்து ரிப்பீட்டட் ஆனால் நம்ம த யூஸ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட் செகண்ட் எக்ஸசைஸில் வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா 2 ஆரஞ்சஸ் வாங்கியிருக்கோம். அந்த 2 ஆரஞ்சஸுமே என்னென்ன 2 ஆரஞ்சஸ்ன்றதால ஃப்ளூரலாக வந்துடுச்சு. அந்த ஃப்ளூரல் வந்ததால் நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணல. ஆர்டிகல்ஸ் அண்ட் யூஸ் பண்ணலை. ஸோ டைரெக்டாக நம்ம அந்த ஆரஞ்சஸ்க்கு செகண்ட் டைம் வந்து அந்த நவுனே வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ அதால் வந்து த போட்டிருக்கும். அப்புறம் ஐ பாட் எ பென், எ மார்க்கர் பட் த பென் டிட் நாட் ரைட் வெல். பென் மார்க்கர், ஒரு பென்னு ஒரு மார்க்கர் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம அந்த பென் இப்போ எதை பற்றி பேசுகிறோம்? பென்னை பற்றி பேசுகிறோம். ஆல்ரெடி வாங்கின பென்னை பற்றி நம்ம பேசுகிறதால செகண்ட் டைமு நம்ம த யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ஐ பாட் 2 ஆரஞ்சஸ், இங்கே 2 ஆப்பிள்ஸ்னு வரணும். 2 ஆப்பிள்ஸு, இந்த 2 ஆப்பிள்ஸு 2 ஆரஞ்சஸ்ஸு, இந்த 2 ஆரஞ்சு ஆப்பிளை பற்றி திருப்பியும் நம்ம பேசுகிறதால த ஆரஞ்சஸ் த ஆப்பிள் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொனன்சியேஷன் ஆஃப் த வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். எந்த இடத்துல தீன் பண்ணணும், எந்த இடத்துல தன்னு யூஸ் பண்ணணும் அப்படின்றது. இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்டு பிஃபோர் வொவல் சவுண்ட் ஆஃப் த நவுன். ஆக்சுவலாக ஆர்டிகல்ஸ் அப்படின்னாவே நம்ம நவுனை வச்சு தான் நம்ம ஆர்டிகல்ஸே வந்து எழுதுவோம். ஸோ அந்த வவ்வல் சவுண்ட் எங்கே வருதோ அதுக்கு முன்னாடி நீங்கள் த போட்டிருந்தால் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்? தி. வவ்வல் சவுண்டு முன்னாடி வந்தால் தி, வவ்வல் சவுண்ட் முன்னாடி வந்தால் தி போடணும். வவ்வல் சவுண்ட் ஆஃப் த நவுனுக்கு முன்னாடி நம்ம தி போடணும். அதே கான்சனன்ட் சவுண்ட் ஆஃப் த நவுனுக்கு முன்னாடி தன்னு யூஸ் பண்ணணும். வவ்வல் சவுண்ட் ஆஃப் த நவுனுக்கு முன்னாடி தி, கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி வந்து த. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, த. நெக்ஸ்ட்டு அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு எதுக்குமே வந்து ஆர்டிகல்ஸே இல்லை, ஆர்டிகல்ஸே வராது. ரைஸ், ஆயில், வாட்டர், மில்க்கு, சுகரு இதெல்லாம் வந்து
அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இந்த நவுன்ஸ்க்கெலாம் வந்து ஆர்டிகல்ஸ் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலையோ அந்த வீடியோ பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 பாருங்கள். பார்ட் 1 இன்னும் வந்து இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஏ அண்ட் இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள், இதையும் இந்த சேனலையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.